வணக்கம். திமுக திமுக கூட்டணிக்குள்ள இப்போ தொகுதி பங்கீடு சம்மந்தமான பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. திமுக பொறுத்த வரைக்கும் 173 தொகுதியில் அவங்க போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீதியை தான் எல்லாத்துக்கும் பிரித்து தருவாங்க. காங்கிரஸுக்கு 25க்கு மேலே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு 12 இல்லை 8 இப்படி தான் தருவாங்க. அப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கு 2 கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் ஆளுக்கு 5 5 தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மதிமுக இப்போ 12 தொகுதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 2019 இருந்தே வைகோ திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டை அவர் எதிர்பார்த்தாரு. திமுக தரும் அப்படின்னு நினச்சாரு. திமுக கொடுக்கல. வைகோவுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மதிமுகவில் இருக்கிற அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் ஒரு பேச்சு ஈரோட்டில் பேசினார். அது திமுகவுக்கு பயங்கர டென்ஷனை ஏற்படுத்திருச்சு. ராமாயணத்தில் ராமன் வனவாசம் போனதுனால தான் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை மறைமுகமாக வச்சார். இது திமுகவுக்கு பயங்கரமாகிடுச்சு. திமுக சீண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, நம்ம கூட கூட்டணியில் இருக்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டு கேட்குறாரு, அவருக்கு வயசாகிடுச்சு. அந்த வயசாகிடுச்சுனால அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கணுமா வேணாமா? அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு ஏதாவது செய்வோம்ல அப்படிங்கிற ஒரு டயத்தில் இப்போ நம்மளை சீண்டி பார்க்குற மாதிரி ஒரு வார்த்தையை விடுறாங்க. அதுவும் வைகோ இருக்கிற ஒரு மேடையில் பேசுகிறாரு. வைகோ அதை கண்டுக்கவே இல்லை. கூட்டு கண்டித்து கூட ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சார், வைகோ கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற முத்துரத்தினம் அப்படிங்கிறவரை அதிமுகவில் கொண்டாந்து சேர்த்தார். அது ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறமா துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்குமே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தது. மல்லை சத்யா திமுக சைடு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் வைகோ ஒரு வேலையை பார்த்து விட்டார். திமுக கூட தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட தான் நாங்கள் கூட்டணியாக இருப்போம். திமுக தான் எங்களுக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் பேச ஆரம்பித்தார். இது சரி அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவில் அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையும் தூக்கலாம். இல்லை மதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கட்சியில் அவங்க செயல்படவே இல்லை. செயல்படலைன்னா ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எதுக்காக வைகோ திமுக விட்டு பிரிஞ்சு வந்தார், வாரிசு அரசியல் அப்படிங்கிறத கையில் எடுத்தார். கையில் எடுத்தனால தான் அவர் மதிமுக அப்படிங்கிறத கொண்டு வந்தார். இப்போ என்ன செஞ்சார், துரை வைகோ கையில் இப்போ மதிமுக கையில் கொடுத்துட்டாரு. என்னாச்சு, ஒரே குட்டையில் ஊர்னும் மட்டைகள் மாதிரி ஆகிட்டார் அவரும். அதனால் இதை பெருசாக எடுக்கலை. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. தொகுதி பங்கீடு அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. காங்கிரஸ் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குது. அதே போல் விசிகாவும் அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்து கிடச்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் மாநில அந்தஸ்து வாங்கிட்டோம்ல, அப்போ எங்களுக்கு அதிக தொகுதி தானே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அது கம்யூனிஸ்ட்டுகளும் பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் கூடுதலான தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் தொடர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ந்து மதிமுக திமுகவோட பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திமுக வெற்றி பெற நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 6 தொகுதி வாங்கினாங்க. 6 தொகுதியில் 4 ஜெயித்தாங்க. இப்போ இதையே காரணம் காட்டி ராஜ்யசபா சீட்டு வைகோவுக்கு தரலை. அதனால் அதை காரணம் காட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ 12 தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்க, நீங்கள் ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கொடுக்கல இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. ஆனால் இது நடந்துச்சுல்ல நாடாளுமன்ற தேர்தல், அதில் துரை வைகோவுக்கு கொடுத்தாங்களே, சீட்டு கொடுத்தாங்கல்ல. அப்போ உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னப்போ கூட உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையாக தீப்பெட்டி சின்னத்தில் நின்றார். தீப்பெட்டி சின்னத்தில் நின்றால் ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி நேருவில் அமைச்சர் நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் பேசி பார்த்தாங்க. துரை வைகோட்ட கேட்குற மாதிரியே தெரியல, அழுக ஆரம்பிச்சிட்டாரு. மைக்கை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் சுயமரியாதையோடு இயங்குகிற ஒரு இயக்கம், சுயமரியாதை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர்கிட்ட போய் வைகோ கதற ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியாவது என் பையனை ஜெயிக்க வைங்க, நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி ஆனால் போதும், ஆனால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பித்தார். முதலமைச்சரும் அமைச்சர் நேருக்கும் இதுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி, அப்பா எப்படியாவது ஜெயிக்க வச்சுருங்கப்பா, இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நம்ம திட்டம் போட்டு தோக்கடிச்ச மாதிரி நினச்சிவாங்க அப்படின்னு. உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் ஈஸியாக சுலபமாக ஜெயிச்சிடலாம். தீப்பெட்டிங்கிறத ஒரு 10 நாளில் கொண்டு போய் கொடுத்து அவங்க மக்கள் மனசில் பதிய வச்சு அதை ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தோணுது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் நேரெல்லாம் பேசினார். ஆனாலும் கேட்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா களத்தில் திமுக காரங்களெல்லாம் இறக்கி விட்டு எப்படியோ துரை வைகோவை ஜெயிக்க வச்சுட்டாரு. ஜெயிக்க வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்களுக்கான வாக்கு வங்கியை பார்த்தீங்களா, எங்களுக்கான ஆதரவை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார்.
இப்போ வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, நாடாளுமன்ற சீட்டு ஒன்று ஒரு பையனுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. ஒரே குடும்பத்தில் வந்து 2 பேத்துக்குமே வந்து ராஜ்யசபா சீட்டு, ராஜ்யசபா எம்பியா வைகோ வந்து அங்கே போவார், இவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு போவார். இப்படிலாம் இருக்க முடியுமா? இருக்கலாமா? கட்சியில் வேறு யாருக்காவது கொடுக்கலாம்ல? வேறு யாருமே இல்லையா கட்சியில்? இவங்க 2 பேர் மட்டும்தான் கட்சியில் இருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க. மல்லை சத்தியெல்லாம் இதெல்லாம் கேட்டார். சரி, இந்த மாதிரி சமயத்தில் வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கொடுக்கல, வைகோட எண்ணம் அதுதான். அதனால எங்களுக்கு 12 சீட்டு கொடுங்க, நாங்களும் ஒரு மாநில அந்தஸ்தை வாங்கணும் அப்படின்னு திமுகட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சி வளர்ச்சியில் வந்து 12 சீட்டில் நிற்கிறீங்க அப்படின்னா, அந்த 12 சீட்லேயும் திமுக களத்தில் இறங்கி செயல்பட்டு திமுக வந்து உங்களை ஜெயிக்க வச்சாதான் ஒரு கட்சிக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு இது பண்ண முடியும். கூட்டணி கட்சிகளோட அங்கீகாரத்தோட உங்களுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும். கிடைச்சா ஒரு தனி சின்னம் கிடைக்கும். பம்பரம் சின்னம் ஏற்கனவே வச்சிருந்த சின்னம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கட்சியை செல்வாக்காக இல்லை, வளர்க்கலை, எல்லா மாவட்டங்கள்லையும் சரி, எல்லா இடங்கள்லையும் சரி பெருசாக பேசப்படலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவை நம்பி இருக்கிறீங்க, திமுக கொடுக்குற சீட்டை தான் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் துரை வைகோ என்ன செய்கிறாரு, 12 தொகுதிக்கான ஒரு சர்வே எடுத்து வச்சு எந்தெந்த தொகுதிகளில் நாங்கள்லாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டாரு. இது திமுகவுக்கு ரொம்ப டென்ஷன், கட்டுப்பாய் போய் கிடக்குறாங்க எல்லாமே. வாசுதேவநல்லூர், மதுரை தெற்கு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, கும்பகோணம், பாபநாசம், மயிலாடுதுறை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, இந்த 12 தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா திமுக வந்து பெரும்பாலான ஜெயிச்ச தொகுதிகள். இந்த தொகுதிகளில் வந்து மதிமுகவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இதாக இருக்குது, கோரிக்கையாக இருக்குது. இந்த தொகுதிகளெலாம் நாங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்கள் கள வீரர்கள் களத்தில் இறங்கி, தொண்டர் படைகள் இறங்கி செயல்பட தயாராக இருக்காங்க, இப்போயே களத்தில் இறங்கி செயல்படுறாங்க, இதான் நம்ம தொகுதி அப்படின்னு சொல்லிட்டோம், அதனால் களத்தில் இறங்கி செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து வைகோ வேறு இவ்வளோ வயசில் உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் நான் இன்னும் உறுதியாக இருக்கேன்யா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமதாஸ் சொல்கிறாருல்ல, ஜட்டியை போட்டுட்டு நீச்சல் குளத்தில் அப்படியே நடந்தார்ல, அதே போல் இவர் நானும் நடைப்பயணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் செய்கிறாரு. இதை வந்து முதலமைச்சர் தான் தொடங்கி வைக்கிறாரு. நடக்கிறேங்கிறாரு, நீங்கள் வரணும் தலைவாங்கிறாரு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திருமாவளவன், கமலஹாசன் எல்லாமே வராங்க. அதே போல் வந்து திமுக கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து இதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க. துரை வைகோ வந்து நாடாளுமன்ற எம்பியாக இருக்கிறனால பாஜகவில் போய் சேர போகிறாரு, அவருக்கு வந்து மந்திரி பதவி மேலே ஆசை இருக்குது, மந்திரியாக பார்க்குறாரு, அவரை வந்து பாஜக தட்டி தூக்க பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏதோ ஒரு மந்திரி சபையில் வந்து துணை மந்திரி அப்படி இணை மந்திரி அப்படின்னு கொடுத்தா போதும்ல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டார் வைகோ. இல்லை, நாங்கள் அங்கிட்டலாம் போகல, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து பார்த்து செய்யுங்க, ஒரு 12 சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அவங்கவுங்க கட்சிக்காரங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அவங்களுக்கு மாநில அந்தஸ்துங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். எங்கள் கட்சிக்கு ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு தேர்தல் நெருக்கத்தில் கேட்குறது, அதிக தொகுதிகள் கேட்குறது, இதெல்லாம் வந்து கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இதை திமுக கொடுக்கணும்ல, கூட்டணி கட்சிகள் கேட்குறது வந்து அவங்க கேட்பாங்க. யார்கிட்ட கேட்குறாங்க? அண்ணன்ட்ட தானே கேட்குறாங்க. அதனால் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஏன் இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். துரைமுருகன்லாம் உட்காந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு கேட்கும்போது அந்த 12 தொகுதி கேட்குற 12 வேட்பாளர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பார் அவர். அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுவார். இப்போ வந்து அவர் திமுக உள்ளேருந்து விலகி வந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்டுட்டு திரும்பவும் திமுகவோட கூட்டணி வச்சது, அதெல்லாம் பெருசாக வந்து இதாகிடுச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவர் பையனே திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டாந்தது, இதெல்லாம் வந்து இவர் என்ன பெருசாக மக்களுக்காக தொண்டாட்டிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. அது இல்லாமல் மதிமுக 12 தொகுதி கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக விசிகா அது ஈக்குவலாக கேட்பாங்க, இல்லைன்னா அதுக்கு அதிகமாக கேட்பாங்க. நாங்கள் மாநில அந்தஸ்தோடு இருக்காங்க, அவருக்கு இப்போ தாங்க மாநில அந்தஸ்துக்கு போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பார். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் வந்து கம்யூனிஸ்ட்டுகள் அதிகமாக கேட்பாங்க, காங்கிரஸ் அதிகமாக கேட்கும். ஏங்க நாங்கள் தேசிய லெவலில் பெரிய ஆள், எங்களுக்கு வந்து 23ங்கிறீங்க, மதிமுகவுக்கு 12 கொடுக்குறீங்க, நல்லா இருக்குதா அது அப்படின்னு திமுகவோட சண்டைக்கு கூட போவாங்க. இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பார்க்கலாம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன நடக்க போதோ தெரியல. 12 தொகுதி அப்படிங்கிறது வைகோவோட எண்ணம், கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவாரா முதலமைச்சர் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 12 தொகுதி கொடுத்துருவாங்களா திமுக? திமுகவை பொறுத்த வரைக்கும் 173 தொகுதியில் வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இளைஞர்கள், இளைஞர் அணியிலேருந்து தேர்வு பண்ணுறாங்க, உதயநிதியோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காகனா சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சு திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக
இளைஞர் அணியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான அமைச்சர் பதவியெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சீனியர்களை எல்லாம் ஓரங்கட்ட ஆரம்பிப்பாங்க இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதிமுகவுக்கு 12 சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.